அந்த பொய் முகமுடிக்கு அடியில் ஒளிஞ்சிருந்த ரத்த வாடியை புரிஞ்சுக்கிட்டு கபிலனும் நிலாவும் மையத்தை விட்டு வெளியேறினாங்க. உண்மையை சொல்ல போகிற வேகம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த உண்மைக்கு ஊர் ஜனங்க கொடுக்குற விலை என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? மேலே தியானம், கீழே கொல்லை. இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு நிமிஷம் அவங்க கண்ணில் மொத்த உலகமே இருட்டாயிடுச்சு. அழிவை தடுக்க நினைக்கிற அவங்களால அந்த பிரம்மாண்டமான பணபலத்தை எதிர்த்து நிற்க முடியுமா? காடு மேடுன்னு ஓடி நம்ம கிராமத்தை நெருங்குறப்ப கபிலன் முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. தன் மண்ணை காப்பாற்ற போகிறதா நினச்சான். ஆனால் அந்த மண்ணே அவனுக்கு கல்லறையாக மாறப்போகுதுன்னு அவனுக்கு தெரியுமா? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்றா திரட்டி நம்ம மண்ணுக்கு ஆபத்துன்னு அவன் கதறினான். ஆனால் காலங்காலமாக நம்பிக்கையே மூலதனமாக வச்சிருக்கிற இந்த ஜனங்க ஒரு வாலிபன் சொல்கிற உண்மையை ஏற்றுக்குவாங்களா? சரியான நேரத்தில் அதிகாரி விஸ்வம் வந்து நின்னான். ஊர் ஜனங்களுக்கு அவன் அரசாங்கம். ஆனால் எனக்கு தெரியும் அவன் அந்த அதிகாரத்தோட அடையாளம்னு. ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் கிட்ட ஆதரவாக பேசுகிறான். ஆனால் பேக்கெட்டில் இருக்கிற ஃபோனில் அந்த முதலாளிக்கு செய்தி அனுப்புகிறான். ரத்த பாசம் இல்லாத இந்த அதிகாரிக்கு ஒரு கிராமமே அழிஞ்சா என்ன கவலை? பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கபிலனையும் நிலாவையும் அந்த ஜீப்பில் ஏற்றினா விஸ்வம். அந்த ஜீப் போகிறது நீதிக்குன்னு மக்கள் நம்பினாங்க. ஆனால் அந்த சக்கரம் சுற்றுறது மரணத்தை நோக்கியா? என் ஜனங்க கையை அசைச்சு அவங்கள அனுப்பி வச்சப்ப அவங்க கண்ணில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவங்க அனுப்பி வச்சது தங்களை காப்பாற்ற போகிறவங்களையா இல்லை தங்களோட கடைசி நம்பிக்கையா? ஜீப்பை ஓரம் கட்டிட்டு பறவைங்க வலையில் சிக்கிடுச்சுன்னு விஸ்வம் சிரிச்சான். மனுஷனோட உயிருக்கு இங்கே விலை இல்லாமல் போயிடுச்சா? திரும்பி வந்து பார்த்தா வண்டியில் யாரும் இல்லை. கபிலனும் எல்லாவும் தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சப்ப அந்த அதிகாரிக்கு வேத்து கொட்டுச்சு. ஓடி போனவங்க உசுரோடு இருப்பாங்களா இல்லை அந்த இருட்டு அவங்கள முழுங்கிடுமா? அடுத்த நிமிஷமே அந்த பெரிய கார்ப்பரேட் பாம்பு தம் மொத்த விஷயத்தையும் கக்கிடுச்சு. வானத்தில் இருந்து இராணுவ படைகள் நம்ம ஊருக்குள்ளே இறங்கிச்சு. ஒரு எளிய கிராமத்தை அழிக்க எதுக்கு இவ்வளவு பெரிய போர்? எதுவும் தெரியாத மக்கள் கபிலன் பின்னாடி தீப்பந்தத்தை தூக்கிக்கிட்டு அந்த மையத்தை நோக்கி போகிறாங்க. அவங்க கையில் இருக்கிற நெருப்பு அவங்களோட அழிவை அவங்களுக்கே காட்டப் போகுதா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் துப்பாக்கியோட அந்நிய மனுஷங்க நுழையிறாங்க. நிம்மதியாக தூங்குற குழந்தைகளோட கனவுல இந்த இரும்பு சத்தம் எதுக்கு? நாலா பக்கமும் ஆயுதங்கள். நகர முடியாமல் மக்கள் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. சொந்த மண்ணில் ஒரு மனுஷன் அகதியாக நிற்கிறத விட வேற என்ன கொடுமை இருக்கு? ஒரு பெரிய இரும்பு வேலியை போட்டு மொத்த ஊரையும் அதுக்குள்ளே முடக்கிட்டாங்க. கபிலனும் நிலாவும் துப்பாக்கி முனையில் நிற்கிறாங்க. இந்த சிறையை உடைக்க ஒரு வழி பிறக்குமா?
ரத்தத்தில் துடிக்குது. ஆனால் இவன் இங்கே புத்தர் சிலைக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரி தியானம் பண்ணுறான். நாளைக்கு நடக்க போகிற அந்த விழாவில் நம்ம மண்ணோட ரத்தத்தை சந்தையில் விற்க போகிறான். இவனோட இந்த அமைதிக்கு முன்னாடி என் மண்ணோட கதறல் அவனுக்கு கேட்குமா?